பிரைஸ் லார்ட், மரியே வாழ்க. இன்னைக்கு இன்னொரு முக்கியமான திருஜெபமாலை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சிலுவை பாதையின் ஜெபமாலை. சிலுவை பாதைக்குன்னு ஒரு ஜெபமாலை இருக்குங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். நம்ம தவ காலத்தில் மட்டும்தான் சிலுவை பாதை பற்றி தியானிப்போம், சிலுவை பாதை ஜெபிப்போம். ஆனால் அதே இப்போ நம்ம ஃபாஸ்ட் வேர்ல்டில் இருக்கிறனால என்னென்னா, பெரிய சிலுவை பாதை, லாங் வே ஆஃப் த கிராஸ், சின்ன ஷார்ட் வே ஆஃப் த கிராஸ்ன்னு வந்துருச்சு. ஆனால் திரு அவையில் ஏன் சிலுவை பாதையே ஒரு ஜெபமாலையாக ஒப்பு கொடுத்து திரு அவை வெளியிட்டிருக்கு அப்படின்னா, அந்த சிலுவை பாதை ஜெபமாலையில் அவ்வளோ வல்லமைகள் இருக்குது. நம்ம தவக்காலத்தில் மட்டும் ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கக்கூடாது. எல்லா நேரத்துலையும் நம்ம சிலுவை பாதை ஜெபமாலை ஜெபிச்சு பலன்களை அடைந்து கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு ஜெபமாலையை சர்ச் வெளியிட்டிருக்கு. அப்போது சிலுவை பாதைக்குன்னு ஜெபமாலை சாதா 53 மணி ஜெபமாலைன்னா இல்லை, இதுவும் பயங்கர வல்லமையான ஒரு ஜெபமாலை. என்னென்ன கருத்து இப்போ வியாகுல மாதா ஜெபமாலையில் எப்படி நம்ம சில கருத்துக்களே கேட்காம, எதுவுமே கேட்காம செய்யப்படுமோ, இது என்னென்னா இந்த ஜெபமாலை பெரிய பெரிய காரியங்களுக்காக ஜெபிக்கப்படுற ஜெபமாலை. அதாவது கைவிடப்பட்ட நிலையில் இருக்க பெரிய பெரிய வியாதிகள், இனி டாக்டர்ஸ் கைவிரிச்சிட்டாங்க, கடவுள் மட்டும்தாங்க முடியும் அப்படின்னு சொல்கிற நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜெபமாலையில் ஒப்பு கொடுக்கணும். பெரிய கோர்ட் கேஸு, ஜெயிலுக்கு போகிற மாதிரி, அந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகளில் கடவுள் தான் நம்மளுக்கு அப்படின்னு இருக்கிற இடத்துல வேறு யாரும் சப்போர்ட்டும் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு செய்யக்கூடிய ஜெபமாலை. அதே மாதிரி இம்பாசிபிள், நடக்கவே நடக்காது, நான் ஏமாற்றப்பட்டு நடுத்தருவுக்கு வந்துட்டேன், கடன் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கைவிடப்பட்ட நிலையில் லாஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, என்னங்க இனி என்ன ஆக போகுதுங்க எனக்கு அப்படின்ற நிலைமையில் இருக்கவங்க எல்லாருமே இந்த ஜெபமாலையை தான் நம்ம ஜெபிக்க வேண்டும். எப்படின்னா, இந்த ஜெபமாலை நீங்கள் இங்கே பார்க்குற சுருவம் பார்த்திங்கன்னா, இது சாமி சிலுவையை அப்படியே சுமந்து போவாங்க. அதாவது எந்த தவறுமே செய்யாதவர், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்க இல்லை ஏதாவதுன்னா சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, அன்புக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணால், ஏங்க உங்களுக்கு நான் பேர்டனாக இருக்குண்ணா, கொஞ்சம் நான் சுமையாக இருக்குன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அன்பு சுமை தான் அப்படிம்பாங்க. இதே நாங்கள் லேடிஸ் என்ன பண்ணுவோம், கஷ்டப்படும் போது ஏமனா உன்னை கஷ்டப்படுத்துறேன்னான்னு சொல்லி ஹஸ்பண்டோ இல்லை அப்பாவோ அண்ணனோ யாராவது கேட்டாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அன்பில் தானே சுமக்கிறோம், அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் யாருமே நமக்காக உயிர் கொடுக்கவே மாட்டாங்க. இவ்வளோ பெரிய பாடுகளையும் தாங்க முடியாத அந்தளவுக்கு நம்மளுக்கு பலனும் இருக்காது, மனசு இருக்காது. எந்த தவறும் செய்யாதவர், தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து காட்டி, அவர் நினச்சிருந்தாருன்னா நம்ம தப்பு பண்ணுறவங்களையெல்லாம் அப்படியே கடவுள் தானே, அப்படியே அவ்வளோ அற்புதங்கள் பண்ணுறவர், நிறைய பேர் உயிரை காப்பாற்றுவர், பல பல அதிசயங்களும் மிராக்கிள்ஸும் செய்கிறவர், அப்படியே ஜங்குன்னு கீழே குதிச்சு எல்லா தப்பு செய்யாதேன்னு நம்மளை கண்டித்து திருத்தி இருக்கலாம். பட் அப்படி செய்யலை. அன்பின் வழியாக நம்மை திருத்துவதற்காக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அது மாதிரி சிலுவை பாதைகளும் நம்ம நினச்சிட்ருக்கோம். நம்ம சில சினிமாக்கள்லாம் பார்க்கும்போது சோக சீனு, செத்து போகிற சீன் வந்தால் நம்ம அழுதுருவோம், ஐயோ துக்கமாக இருக்குது, சோகமாக இருக்குது இந்த சீன், மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இயேசு ஆண்டவர் நமக்காக சிந்தின ரத்தமும் பாடுகளும் கொஞ்சம் நஞ்சமல்ல, அதை நம்மளுக்கு ஆழமாக தெரிவிக்கிறது தான் இந்த சிலுவை பாதையின் ஜெபமாலை. அதாவது எந்த தவறும் செய்யாதவர் மிக கொடூரமாக வதைக்கப்படுகிறார். அந்த 14 ஸ்தலங்களும் அதாவது நம்மளை கற்பனைக்கு எட்டாத வகையில் உண்மையான பாடுகள், வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள், அதாவது காண முடியாது, கேட்டாவே கஷ்டமாக இருக்கும். அப்போ அவர் எவ்வளோ சகிச்சிருப்பார்னா, அவர் நம் மீது எவ்வளோ அன்பு கொண்டிருக்கிறாருன்னு ஒன்று தான். அதாவது தன் அன்பை காட்டி வாழ்ந்து காட்டி, உங்களுக்காக நான் இருக்கேன்னு சொல்லி, இறந்த பின்பும் நான் இறக்குற உங்கள் பாவத்துக்கெல்லாம் நான் பழியாய்க்கிறேன், நீங்கள் நல்லா இருங்க, இனிமையாவது ஒழுங்கா இருங்கன்னு சொல்லி நம்மளுக்கு சிலுவையின் வழியாக, பாடுகளின் வழியாக நம்மை மீட்டெடுத்தார். நிறைய பேர் சிலுவை இன்னுமே நம்ம வீட்டில் வச்சுக்க மாட்டோம். ஐயோ சிலுவையா, வேணாம் வேணாம் வேணாம், சிலுவை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கோயிலில் கொண்டு போய் போடுறது, கிணத்துக்குள்ளே போடுறது, அந்த மாதிரி கோயிலில் இல்லை கெபியில் கொண்டு போய் வச்சுறது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று யோசிக்கணும், சிலுவை இல்லைன்னா இன்றைக்கி நம்மளுக்கு மீட்பே கிடையாது. இன்றைக்கி சிலுவை இருந்த நாட்டிக்கு தான் நம்ம எல்லாருமே இன்றைக்கி மீட்கிற, அதுதான் நம்மளுக்கு வெற்றியின் சின்னம் தான் சிலுவை.
இந்த சிலுவை பாதை ஜெபமாலை வந்து ரொம்ப ரொம்ப வல்லமையான அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். பார்த்திங்கன்னா 14 ஸ்தலங்களை குறிச்சிருக்கும். பிதாசுதன் போடணும், எல்லா ஜெபமாலை மாதிரி தான் பிதாசுதன் போடணும். விசுவாச பிரமாணம், ஒரு பரலோகத்து மந்திரம், 3 அருள் நிறைந்த மாதிரியே. அப்புறம் சென்டரில் அந்த இடத்துல முத்தி கொடுக்கணும். முத்தி கொடுத்துட்டு நம்மளுடைய எல்லா கருத்துக்களையும் அந்த முதல் இதில் ஒப்பு கொடுக்கணும். அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு பிஸ்னஸில் நல்லா பிஸ்னஸ் நடக்கணும்னா அதை ஒப்பு கொடுக்கணும். குழந்தை பாக்கியத்துக்காக ஒப்பு கொடுக்கணும். திருமண தடை இருந்துச்சுன்னா திருமணத்துக்காக, அந்த மாதிரி நிறைய அந்த உடல் முடியாத கைவிடப்பட்ட நிலை என்ன நம்ம கருத்தோ அதை ஒப்பு கொடுத்து 3 மணிகள் தான் இருக்கும். ஒரு பரலோகத்து மந்திரம், ஒரு அருள் நிறை மந்திரம், ஒரு பிதாசுதன். வேற எந்த திருஜெபமாலையிலும் இந்த சிலுவை பாதையின் ஜெபமாலை போல நம்ம கருத்துக்களுக்காக 3 மணிகள் கிடையாது. இந்த சிலுவை பாதையில் 3 மணிகள் நமக்காகவே இருக்கும். நம்மளுடைய பெட்டிஷன்ஸ், வேண்டுதல்கள் எல்லாம் ஒப்படைச்சு ஒரு பரலோகத்து மந்திரம், ஒரு அருள் நிறைந்த மாதிரியே பிதாசுதன் போட்டுட்டு முதல் ஸ்தலத்தில் பயணிக்கணும். முதல் ஸ்தலம் என்ன? இயேசு தீர்ப்புக்குள்ளாக்கப்படுறார். அதை யோசித்து தியானிச்சுட்டு எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்கு நித்திலை பரிமோட்சம், அது சொல்லிட்டு முதல் ஸ்லம் அதை வந்து பரலோகத்து மந்திரம், ஒரு அருள் நிறைந்த மாதிரியே பிதாசுதன். இப்படியே அந்த ஜெபமாலையை ஜெபிச்சுட்டு திருப்பி வந்து 15வது ஸ்தலம் வந்து மீட்பு. அதை முடிகிற இடத்துல திரும்பி முத்தம் கொடுத்துட்டு நம்ம வந்து மீட்கப்பட்டதற்காக நன்றி கூற வேண்டும். இந்த ஜெபமாலையை ஜெபிச்சு பல விஷயங்கள், அற்புதங்களும் நடந்திருக்குங்க. அதில் ஒரு பெரிய சாட்சி நானும் கூட தான். அந்த முக்கியமான திருச்சிலுவையின் ஜெபமாலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். நாமல் ஒவ்வொருவரும் டெய்லி முடியலனா கூட சிலுவை பாதைங்கிறது வந்து ஆண்டவருடைய வாழ்க்கையை நம்ம மேலே எவ்வளோ அன்பு கூர்ந்தாருன்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு, ப்ளஸ் இவரோட சிலுவை பாதையை ஜெபிக்கும் போது நமக்கு இருக்கிற இன்றைக்கி சிலுவையெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம எல்லாமே அந்த அவர் வந்து இதில் சொல்கிறார், இந்த சிலுவை பாதையின் வரங்கள் இருக்கும் இல்லையா, இந்த சிலுவை பாதை ஜெபமாலை ஜெபிச்சா இந்த வரங்களில் முக்கியமான வரம் என்னென்னா, யாரெல்லாம் சிலுவை பாதை ஜெபமாலை ஜெபிக்கிறாங்களோ அவர்களை நானே வந்து கட்டி பிடிச்சி உச்சி முகர்ந்து முத்தமிட்டு மோட்சத்துக்கு அழைத்து செல்வேன். கண்டிப்பாக மோட்சத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிடலாம் சிலுவை பாதை ஜெபமாலை சொன்னோம்னா, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை. ரெண்டாவது என்னென்னா, யாரெல்லாம் இந்த சிலுவை பாதை ஜெபமாலையை ஜெபிக்கிறார்களோ அவர்கள் என்னுடைய சிலுவையை சுமந்ததாக கருதி கொண்டு அவர்களுக்கு நான் பரிசளிப்பேன். அதாவது மணல் துகள்கள் எவ்வளவும் நம்மளால் எண்ண முடியாதோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்களால் நிரப்புவேன்னு சொல்லி சேசப்பாவே வாக்கு கொடுத்துருக்காரு. அதே போல் யாரெல்லாம் சிலுவை பாதையை சுமக்கிறார்களோ அவர்கள் பாடுகளில் நானும் சுமந்து என்னுடைய நன்றியை அவர்களுக்கு உரித்தாக்குவேன்னு சொல்கிறார். இயேசு நன்றி மறக்காதவருங்க. 1 செஞ்சால் 10 கொடுக்கக்கூடியவர். இந்த ஜெபமாலை ஜெபிக்கிறதுக்கு 25 நிமிஷம் தான் ஆகும், ஜஸ்ட் 25 minutes. பட் இதோட ஃப்ரூட்ஸ், இதோட பலன்கள் பார்த்திங்கன்னா ஆச்சரியத்தக்கான வகையில் அவ்வளோ பலனாக இருக்கும். நாம் இனிமேல் அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமையாவது இந்த சிலுவை பாதை திருச்செவமாலை தியானித்து ஜெபிச்சு ஆண்டோடைய அருளையும் ஆசிரியும் பெற்றுக்கொள்வோம். அதே போல் நம்மளுக்கு வந்து ஆண்டவர் இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய பிரச்சனை, கைவிடப்பட்ட நிலையிலும் எனக்காக உயிரையும் கொடுத்த ஒருவர் என்னை காப்பாற்றுவார்னு சொல்லி நம்பிக்கையோட எல்லா முடியாத காலங்களையும் நம்ம இந்த சிலுவை பாதை நாதரை பிடித்து கொண்டு அவருடைய கரம் பிடித்து நம்மளுடைய சிலுவைகளை, நம்மளுடைய பாடுகளை எல்லாம் சுமந்து கொண்டு போய் அவர் பாதத்தில் ஒப்படைச்சிருவோம். அவர் பார்த்துக்குவார், நம்மளை வழிநடத்தி காப்பாற்றுவார். நம்ம இப்போது எவ்வளவோ பாடுகள், சொல்ல முடியாத எண்ணிலடங்காத கஷ்டங்கள் அவர்கிட்ட ஒப்படைப்போம். இதோ சிலுவை பாதையின் நாதகர் எவ்வளோ கஷ்டங்கள்னு நீங்கள் இந்த ஒரு சுருவத்தில் ஒவ்வொரு இதையுமே பாருங்களேன். முள்முடி சூட்டப்பட்டதாகட்டும், கட்டூனில் கட்டி அடிக்கப்பட்டதாகட்டும், சாட்டை அடித்து அப்படியே சிலுவையை சுமந்துட்டு போன, அதாவது சாதாரணப்பட்ட மரணம் இல்லைங்க. ரொம்ப ரொம்ப கொடூரமாக மதைக்கப்பட்ட, ரொம்ப கஷ்டப்படுத்தி கொல்லப்பட்ட ஒரு பெரிய துக்கமான ஒரு மரணம் தான் அவருக்கு கொடுத்தாங்க. ஒரு அசிங்கமான மரணத்தை கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதையும் நமக்காக அன்போடு ஏற்றுக்கிட்டார். இப்போ நாம் எல்லாம் இந்த சிலுவை நாதரிடம் நம்முடைய சிலுவைகளை சுமக்க முடியல, என்னால் போதுங்க, அவ்வளோ பாரமாக இருக்குன்னு சொல்கிற எல்லாரும் ஒரு நிமிஷம் இந்த சிலுவை நாதரை பாருங்கள். பார்த்துட்டு நம்மளுடைய கஷ்டங்கள், கவலைகள், நீங்களே எனக்கு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க,
நான் உங்கள் சிலுவையை சுமக்கிறதா நீங்கள் கருதியிருக்கேன்றீங்க. நான் ஆண்டவரே, நான் உங்கள் சிலுவை பாதை ஜெபமாலையை தியானித்து உங்கள் கூட நான் உங்கள் சிலுவையில் பங்கெடுக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலுவை பாதையில் நம்ம பங்கெடுத்து நம்மளுடைய கஷ்டங்கள்லேருந்து நீங்கி ஒரு புது வாழ்வு வாழ்வோம். நாமளும் ஒரு சாட்சிகளாக சிலுவை நாதரின் பாதுகாப்பில் வாழ்வோம். மரியே வாழ்க. மம்மா லவ்ஸ் யூ ஆல்.